வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம டே 28 இருக்கோம். இதில் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை 5 நாள் பண்ணியிருப்பீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. ஒரு பிஸியான ஒரு ஸ்கெடியூல் வந்திருக்கும், ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும், இல்லை காமனாக கோல்ட் அண்ட் ஃபீவர் வந்திருக்கும், அப்படியே இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 10 நாள் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வெளியே ஏதாவது நெகட்டிவ் நடந்து அப்படியே விட்டுருப்பீங்க. சில பேர் 15 நாள் பண்ணியிருப்பீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. சில பேர் 1 மாதம் பண்ணியிருப்பீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. இதுக்கெலாம் என்ன காரணம்? சில பேர் ஆரம்பிக்க போவீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. இதுக்கெலாம் என்ன காரணம்? இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணாது. என்னடா அலோவ் பண்ணாது? ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா இப்போ நான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பண்ணுறேன், என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவாக ஒன்று இருக்குது, சேட்னஸ் இருக்குன்னா, இப்போ நான் ஹாப்பி ஐம் ஹாப்பின்னு சொல்லும்போது வெளியே என்ன நடக்கும்? சேட்னஸ் தான் நடக்கும். ஏன்? சப்கான்ஷியஸ் மைண்டில் சேடு தான் இருக்குது. அப்போ நம்ம உடனே இந்த சேடை பார்த்து இன்னும் சோகமாயிட்டோம்னா, அப்போ திரும்ப இன்னர் வேர்ல்டுக்குள்ளே சேட்னஸ் தான் கொடுக்குறோம். திரும்ப ஃப்யூச்சரில் சேடாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் நடக்கும். அப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து பண்ண விடாது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்மளை வச்சுக்குவோம். அதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அதுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை நம்மளோட லைஃப்பில் க்ரியேட் பண்ணும். அதான் அதோட வேலை. அப்போ நம்ம கான்ஷியஸ் யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக எதை கொடுக்குறோமோ அது திரும்ப அதில் ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட லைஃப்பில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது ரீப்ரோக்ராமும் ஆகிற வரைக்கும் நமக்கு அது ஸ்ட்ரகிள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ப்ராப்ளம் சேலஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு 21 நாள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுறணும். நெகட்டிவ் நடக்குதா? நடந்துட்டு போகுது. நான் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கேன். ஒரு 21 நாள்லேருந்து 66 நாள் பாசிட்டிவாக இருக்கேன். ஓகே, இப்போ என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் பிளாக் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு போகிறாங்க. நான் 21 நாள் 66 நாள் 21லேருந்து 66 நாள் பாசிட்டிவாக இருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 66 நாளுக்கு அப்புறமோ 21 நாளுக்கு அப்புறமோ அது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அப்போ அவங்களே அன்பிளாக் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை சேஸ் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை மிஸ் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அதுக்கெலாம் நான் எப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிருக்கணும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். அவுட்டர் வேர்ல்டில் நெகட்டிவ் நடந்தால் நடக்கட்டும், அது வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாகவே இருந்தோம்னா ரீப்ரோக்ராம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று ஒன்றா ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதனால் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 21லேருந்து 66 நாள் வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை நான் விடாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்னா இப்போயுமே சில பேர் இது இந்த 27 டேஸ் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, 28th டே வந்திருக்கீங்க அப்படின்னா, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட சப்கான்ஷியஸும் உங்களை அலோவ் பண்ணியிருக்காது. இப்போ நீங்களே எத்தனை பேர் ரீஸ்டார்ட் பண்ணி இந்த 28 டேஸ் வந்திருப்பீங்க. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் நம்மளை பண்ண விடாது. அதனால தான் நீங்கள் இத்தனை தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். என்ன நடந்தாலும் சரி 21லேருந்து 66 நாள் நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு கண்டினியூவாக பண்ண ஆரம்பிங்க. நம்ம 29th டேயில் மீட் பண்ணலாம்.